கென் கருணாஸ் இப்படி ஒரு சம்பவம் பண்ணுன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் எலெக்ஷன் டைம்ல. கென் கருணாஸ் அவரே டைரக்ட் பண்ணி, அவரே ஹீரோவை நடிச்சு, அவரே லிரிக் எழுதி, அவரே பாட்டு பாடி ஒரு படத்தை இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு நம்மளுக்காக. ஸோ அந்த படத்தை பத்தி தான் பேசணும். இந்த படத்தோட பேரை கடைசியில சொல்றேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க ஸ்டோரிக்குள்ள போவோம். படம் கொஞ்சம் சில்லியா இருக்கும் ஸ்டார்டிங்ல. ஆனா போக போக அந்த படம் கொஞ்சம் நல்ல விதமா ஒரு நல்ல டைரக்ஷன், நல்ல ஸ்கிரீன் பிளேயோட எடுத்துட்டு போயிருப்பாரு. நிறைய காமெடி, நிறைய ஃபன், நிறைய லவ், இப்படி எல்லாத்தையும் சேர்த்து இந்த படம் அப்படியே மூவ் ஆயிட்டே போகும். இந்த படத்துல கென் கருணாஸோட பேரண்ட்ஸ் 10 வருஷமா அவனை தவிர்த்து பெற்றிருப்பாங்க. ஸோ அதனால அவங்க அம்மா ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. ஸோ சாமியே தவம்னு இருப்பாங்க. அதோட கென் கருணாஸோட அப்பா ஒரு பக்கம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. அவனை திட்டிகிட்டே தான் இருப்பாரு எப்பயுமே. பட் அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அதே பக்கம் பாசமாவும் அவன் மேல பெரிய நம்பிக்கையும் வச்சிருப்பாரு. இவர் என்ன பண்ணிட்டு இருப்பாருன்னா ஸ்கூல்ல லவ் பண்றத பத்தியே யோசிச்சுட்டு இருப்பாரு. இதுதான் இந்த கதை. ப்ளீஸ் கைஸ் ஒரு லைக் அண்ட் ஃபாலோ தட்டி விடுங்க. இந்த படத்துல 3 ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க. 3 பேருமே நல்லா சூப்பரா ஒரு டெபியூட் ஃபிலிம் மாதிரி தெரியாம சூப்பரா நடிச்சிருக்காங்க. இந்த 3 பேருமே ஒரு கட்டத்துல ஒருத்தர லவ் பண்ணிட்டே வருவாங்க. இதுதான் அந்த கதை. இந்த லவ்வோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவருக்கு லவ் பண்ணுவாரு, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு இவர் லவ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு கதை போயிட்டு இருக்கும். ஆனா இந்த படத்தை எல்லா ஏஜ் பீப்புளும் பார்க்கலாம்ன்றது ஒரு டவுட் தான். பட் மற்றவங்க இந்த படத்தை ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். கென்னோட டெபியூட் மூவி அண்ட் டெபியூட் டைரக்ஷன் ரொம்பவே நல்லா இருக்கு. இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரியா அவருக்கு தெரியல. கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கென் அவர் தப்ப உணர்ந்துருவாரு. கடைசியில் அந்த நல்ல ஒரு மெச்சூரான கன்க்ளூஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தோட பேரு யூத். இது இப்போ தியேட்டர்ல தான் போயிட்டு இருக்கு. நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் April 17 ரிலீஸ் ஆகுது. நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம், இல்ல தியேட்டருக்கு போய் பாருங்க. லைக் அண்ட் ஃபாலோ பட்டனை தட்டிடுங்க. தேங்க்யூ மக்களே.